சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் வழங்கப்படும்? ரூபாய் 1000 இல்லை ரூபாய் 2000 எப்படி வழங்கப்படும்? அதை சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பொங்கல் திருநாள் சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதுவாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம். பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பாக ஆலோசனை செய்து வருகிறதாம். நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவரின் வங்கி கணக்கு தேவை. அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயன் இல்லாமல் போய்விடும். இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை, நல்லவை தீமைகளை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம். இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெறலாம். 20ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022ஆம் வருடம் மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023 வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களான 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும், ஆனால் வெல்லம் இருக்காது. அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள், சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்படும். அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ரூபாய் 328.92 கோடி செலவிடப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே ரேஷன் கார்டுக்கு 1 என்ற விகிதத்தில் டோக்கன் வழங்கப்படும். அதில் நேரம், தேதி இருக்கும். அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும். மேலும் பொங்கல் திருநாள் முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு சார்பாக ரூபாய் 2000 கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொகுப்பு மற்றும் ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசு வழங்கும் நிலையில் அதற்கான டோக்கன் விநியோகம் விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும்? இந்த முறையும் ரூபாய் 1000 வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் உள்ளன. பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச வேட்டி, சட்டை, பொங்கல் சிறப்பு
தொகுப்பு உள்ளிட்டவை வழங்கப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சிற்சில மாற்றங்கள் ஏற்படும். மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் 2022ஆம் ஆண்டில் முழு கரும்புடன் 21 பொருட்கள் வழங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, ரூபாய் 1000 ரொக்கம் ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பொங்கலுக்கு இதை பொருட்களும் ரூபாய் 1000 ரொக்கமும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் இந்தாண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பில் 2025 என்னென்ன பொருட்கள் அறிவிக்கப்படும், இந்தாண்டு ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் உள்ளது. இந்நிலையில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறித்த அறிவிப்பு இந்த வாரமே வரலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வகையில் இம்மாத இறுதிக்குள் பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகமும் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு அறிவிப்பதில் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக விரைவாகவே அது சார்ந்த பணிகளை தமிழக அரசு தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் தேர்தல் அவ்வளவு விரைவாக அறிவிக்கப்படாது என்றாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம். அந்த வகையில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறித்த அரசாணை இந்த வாரத்துக்குள் வரலாம் என்றும், டோக்கன் விநியோகம் இம்மாத இறுதிக்குள் தொடங்கப்படலாம் எனவும் தகவல் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த உதவித் தொகையை நேரடியாக 1,15,00,000 பெண்கள் பெற்று கொண்டிருக்கின்றனர். அண்மையில் இந்த திட்டத்தில் இருந்து சுமார் 1,00,000 பெண்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியற்ற நபர்களாக இருப்பதை அரசு கண்டுபிடித்ததுதான். இது தவிர இறந்தவர்கள் பெயரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்படுகிறது. விரைவில் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் தகுதிகள் அனைத்தும் உண்மையா என்ற தமிழ்நாடு அரசு மறுசீலனையும் செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.